லாஸ்ட் கிளாஸில் நம்ம டிஆர்பி பாட்னியில் ஃபர்ஸ்ட் யூனிட் பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது வைரஸ், அதில் ரிமைனிங் போர்ஷன்ஸ் மட்டும் இருக்கும். அது இந்த செஷன் நம்ம முடிச்சிடும். தென் வி மூவ் ஆன் டு தி பாக்டீரியா. ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? வைரஸ்னால் என்ன, வைரஸோடைய ஸ்ட்ரக்சர் என்ன, அது என்ன மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன் ஹியூமன் பாடிக்குள்ளே, ஆஸ் வெல் அஸ் யூ டேக் லைக் அனிமல்ஸ் எப்படிலாம் இருக்குது அண்ட் பிளான்ஸ்க்கு எப்படி டிசீஸ் காஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே பார்த்தோம். பட் ஹியர் அதோட லைஃப் சைக்கிள் என்ன, எப்படி வந்து ஒரு பிளான்ட்டில் வந்து அந்த லைஃப் சைக்கிளை முடிக்குது, வாழ்க்கை சுழற்சியை எப்படி முடிக்குது, இது பிளான்ட்டில் டிசீஸ் எப்படி காஸ் பண்ணுது, அதே லைக் வைஸ் ஹியூமன்ஸ்லேயும் என்ன மாதிரியான டிசீஸ்லாம் காஸ் பண்ணுறது போகிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் ஹெச்ஐவி டிசீஸ் எப்படி ஒரு வைரஸால் வருதுன்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு காரணமான ஒரு வைரஸ் நேமு ரெட்ரோ வைரஸ், அது ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ வைரஸ்ன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நவ் மோஸ்ட் ஆஃப் தி பிளான்ட்ஸ், அதாவது தாவரத்தை தாக்கக்கூடிய வைரஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது ஆர்என்ஏவாக தான் இருக்கும். ரொம்ப ரேராக தான் டிஎன்ஏ வைரஸ் வந்து பிளான்ட்டை தாக்கக்கூடியதாக இருக்கும். அப்படின்னா அந்த பிளான்ட்டை தாக்கக்கூடிய அந்த வைரஸ் வந்து எப்படி அது தாக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இட் நீட் சம் ஹோஸ்ட் லைக் வெக்டார்ஸ். ஸோ யார் அந்த வெக்டார்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிட்ஸ், சின்ன சின்ன பூச்சிகள் நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த லோகோஸ்ட், ஆப்பிட்ஸ், இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு அது அந்த வைரஸ் கேரி பண்ணி போகிற ஒரு கடத்தியாக இருக்குது. வெக்டார்னால் கடத்தியாக இருக்குது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பிட்ஸ் தான். ஸோ டைரெக்டாக ஒரு பிளான்ட்டோட செல்லுக்குள்ளே போகணும்னா அப்படி கிடையாது. ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு பிளான்ட் செல் எடுத்துக்கினா ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த பிளான்ட் செல் வாலஸ்ட் மூவ் பண்ணி அது எக்ஸாக்டாக சைட்டோபிளாஸ்டுக்குள்ளே போயிட்டு சைட்டோபிளாஸ்டில் இருந்து இட் மூவ்ஸ் ஆன் டு தி நியூக்ளியஸ். அப்போ நியூக்ளியஸ் போனதான் அதோடைய அந்த வைரஸோடைய ஆர்என்ஏ ஆர் டிஎன்ஏ ரிப்ளிகேஷனே பண்ண முடியும். ரொம்ப யூனிக்கான ஒரு ஃபீச்சர். ஏன்னா வைரஸ்க்கு வந்து ஓன் ரிப்ளிகேஷன் ப்ராசஸ் கிடையாது, அதாவது இரட்டிப்படிதல் ஒரு ஃபங்க்ஷனே அது கிடையாது. பட் எப்படி அது உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறது, அதுக்கான டிஎன்ஏவோ இல்லை ஆர்என்ஏவோ பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட், அதுக்கான ஹோஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் அதுக்காக ப்ரொடியூஸ் பண்ணிக்குது. ஸோ அதுக்கு என்சைம்ஸ் கிடையாது. தென் அதோட பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஒன்றா ஆகுது. லைக் வாட், ப்ரோட்டீன் கோட்ஸ் சொல்கிறோம், டெய்ல் வால் பகுதின்னு சொல்கிறோம். அண்ட் தென் புரத உரைகள் தான் ப்ரோட்டீன் கோட் நம்ம சொல்கிறது. கேப்சோமியர் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். ஸோ இந்த அமைப்பை நம்ம எதுக்காக தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரு வைரஸ்ன்னு சொல்லும் போது மற்ற உயிரினத்தோடு கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் அதுக்கு செல்வாலோ பிளாஸ்மா மெமரி எந்த ஸ்ட்ரக்சருமே கிடையாது. அந்த ப்ரோட்டீன் கோட்டு மட்டும்தான் அது ஒரு ப்ரொடக்ஷன் மாதிரியே இருக்குது. அண்ட் தென் இட் டஸ் நாட் ஹாவ் எனி capability to produce its own RNA or DNA. It depends upon only the host organism. So you just see this picture now. இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா பிளான்ட் செல்லோடைய ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன இது என்னென்னா உங்களுக்கு தெரியும், ஜெனரலாக டிஎஸ் ஆஃப் லீஃப் இலை எடுத்துக்கிட்டோன்னா எபிடர்மிஸ், அந்த லீஃபோட அவுட்டர் சர்ஃபேஸில் வந்து தட் இன்செக்ட் வந்து பொசிட் பண்ணியிருக்கு. ஸோ எக்ஸ்டர்னல் லீஃப் பார்ட்டில் கான்டாக்டில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்செக்ட்ஸ். எப்போ அந்த இன்செக்ட்ஸ் வந்து அந்த லீஃபை பைட் பண்ணுதோ ஃபீடிங்காக, இம்மிடியட்லி அதோட சலைவா வழியாக உங்களுக்கு என்ன ரிலீஸ் ஆகும்னா அந்த ஃபோர்கட்டில் இருக்க அந்த வைரஸ் வில் பி ரிலீஸ்ட் எக்ஸாக்ட்லி இன் டு தி வாஸ்குலார் பண்டில். வேட் இஸ் வாஸ்குலார் பண்டில் எக்ஸாக்ட்லி. ஸோ வாஸ்குலார் கட்டைகள் நம்ம தமிழில் சொல்லுவோம். முக்கியமான அதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா transport the nutrients and what like food nutrients and water. ஸோ xylem வந்து உங்களுக்கு வாட்டரை கண்டக்ட் பண்ணுதுன்னா ஃபுட்டை வந்து கண்டக்ட் பண்ணுறது ஃப்ளோயும் தெரியும். எக்ஸாக்டாக நீங்கள் பாருங்கள், இந்த வாஸ்குலர் பண்டல் போய் வாஸ்குலர் பண்டலை இன்ஜெக்ட் ஆகுது. அந்த வைரஸ் வந்து எபிடமிஸ் வழியாக என்ட்ரி ஆகி எபிடமிஸ் செல்லில் இருந்து கார்டெட் செல்லுகளுக்கு புறணி செல்களுக்குள்ளே நுழைந்து அங்கேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாஸ்குலார் கற்றைக்குள்ளே போகுது. திருப்பியும் அங்கே மட்டும் இன்ஃபெக்ட் பண்ணல, பக்கத்தில் மற்ற புறணி செல்களையும் அது பாதிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, நார்மலாக ஒரு தாவர செல் என்ன செய்யும், ஃபங்க்ஷன் பண்ணும்போது நார்மல் ஆக்டிவிட்டி என்ன, அதோடைய ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் தான், சுவாசித்தல் மூலமாக அதோடைய நார்மலாக நடக்கக்கூடிய மெட்டபிள் ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் பண்ணுறது தான். அதுவே இங்கே நடக்காமல் யார் தடுத்துடுறாங்கன்னா அந்த வைரஸ். பிகாஸ் அதோடைய ஓன் மெக்கானிசம் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த வைரஸ் என்ன பண்ணுதுன்னா அதுக்கான ப்ரோட்டீன் கோட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் அண்ட் தென் அதோட டிஎன்ஏ ரிப்ளிகேஷன் பண்ணுறதுக்கான டைமே எடுத்துக்கும் போது என்ன பண்ணுதுன்னா இந்த ஓன் ஹோஸ்ட் செல்ஸால்
அதுக்கான எந்த ஒரு மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியுமே பண்ண முடியல. Metabolic activity of the plant is stopped because of the infection of the virus, which makes use this host for its multiplication. Understand now? That's it. So you can see this picture now. Here, அது டிஎன்ஏவாக இருக்கட்டும் இல்லைனா ஆர்என்ஏவாக இருக்கட்டும், ஹோஸ்ட் பிளான்ட் செல்லுடைய அந்த செல் சர்ஃபேஸ் லைக் வாட் செல் வால் மேலே வந்து முதல்ல உங்களுக்கு என்ன ஆகும்னா அட்ஹேர் பண்ணும், அதாவது அட்டாச் ஆகும். Attachment is the first process of that virus. So this is, you have to remember very important thing. You have to remember first the plant cell wall மேலே அட்டாச் ஆகிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா this bacteria page tail end region. That is what tail fibers. You have to remember very important thing. And you have to next stage, இப்போ வைரஸ் வந்து அதோடைய என்டையர் பாடியும் உள்ளே அனுப்பாது, அதோடைய டிஎன்ஏ மட்டும் இன்ஜெக்ட் பண்ணுது. லைக் வைஸ்னோ இன்ஜெக்ஷன் கொடுத்தோன்னா இன்ஜெக்ஷன் வந்து எப்படி நமக்கு அந்த சிரஞ்சிலேருந்து லிக்விட் மட்டும் எப்படி உள்ளே போகுதோ அந்த ட்ரக் மட்டும், லைக் வைஸ் இந்த இன்ஜெக்ஷன் மாதிரி இருக்கிறது யாருன்னா அதோட டெய்ல் ஃபைபர்ஸ் தான். ஸோ டெய்ல் ஃபைபர்ஸ் போய் அட்டாச் ஆனால் என்ன ஆகும், உள்ளே இருக்கிற அந்த டிஎன்ஏவும் ஆர்என்ஏவும் உள்ள அந்த செல்லோடைய ஒரு ஸ்மால் பிளேஸை பியர்ஸ் பண்ணிக்கிட்டு சின்ன ஒரு போர் மாதிரி பியர்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ரி ஆகுது. ஸோ செல் வால்லேருந்து அது பிளாஸ்மா மெம்பரனை கிராஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் எங்கே போகுமா அது சைட்டோபிளாஸ்குள்ளே ரீச் ஆகுது. ஸோ ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ் ஒன். உங்களுக்கு ஒரு ப்ராசஸ் நடக்குதுன்னா அந்த அட்டாச்மெண்ட் எங்கன்னு தெரியணும். எக்ஸாக்ட்லி அட்டாச்மெண்ட் taking place in the cell wall. செல் சுவர் பகுதியில் தான் முதல்ல அட்டாச்மெண்ட் நடக்குது. இப்போ அட்டாச்மெண்ட் ஆன உடனே அதோட டிஎன்ஏவோ ஆர்என்ஏவோ அந்த அந்த ஒரு சின்ன போருன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா பிஎஸ் அந்த செல் வால் இட்ஸ் மேட் அப் ஆஃப் வாட் பிளான்ட் பெப்டிடோக்ளைக் செல்லுலோஸ். ஸோ அந்த செல்லுலோஸில் அதை லைக் பிஎஸ் மாதிரி நடக்கும். அங்கேருந்து பிளாஸ்மா மெம்பரேன் கேப் வழியாக அந்த வைரஸ் உள்ள என்ட்ரி ஆகுது. வெரி மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் தான். ஸோ பாக்டீரியாவோட ரொம்ப சின்னது. ஸோ ஈஸியாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாஸ்மா மெம்பரேனோடைய உள்ள அது என்ட்ரி ஆகிடும். நவ் இட் ரீச்சஸ் தி சைட்டோபிளாசம். இங்கே என்ன புரிஞ்சுக்கணும்னா என்ட்ரி ஆகிடுச்சு சைட்டோபிளாசத்துக்குள்ள. பட் இப்போ அந்த இம்மிடியேட்டாக என்ன ஆனால் அந்த ஆர்என்ஏ உள்ளே என்ட்ரி எங்கே பிளான்ட் நியூக்ளியஸ்குள்ளே போகணும். அகெயின் இது எப்படி போகணும்னா அந்த நியூக்ளியஸ்குள்ளே லைக் நியூக்ளியர் மெம்பரேன் போர் இருக்கும். You know very well நியூக்ளியஸில் டபுள் நியூக்ளியர் மெம்பரேன் இருக்குது. ஸோ டிஎன்ஏ வந்து உங்களுக்கு சரௌண்ட் பண்ணியிருக்கிறது யாருன்னா டபுள் மெம்பரேன் தான். ஒரு பிளான்ட் டிஎன்ஏ சரௌண்ட் பண்ணியிருக்கிறது டபுள் மெம்பரேன். அந்த ஒவ்வொரு மெம்பருக்கும் நல்ல ஒரு சின்ன கேப் இருக்குது. அதாவது அந்த டபுள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இல்லாமல் அங்கங்கே அந்த பார்ட்டிகல்ஸ் லிபிட் பார்ட்டிகல்ஸ்லாம் இல்லாமல் இருக்குது. அந்த இல்லாமல் இருக்க இடம்னு சொல்கிறப்ப அதான் நியூக்ளியர் போர்னு சொல்கிறோம். அந்த நியூக்ளியர் போர் வழியாக உள்ளே யார் போகிறாங்கன்னா இந்த வைரஸோடைய ஆர்என்ஏ உள்ளே என்ட்ரி ஆகுது. அண்டர்ஸ்டாண்ட் நவ் தி வைரஸ் உள்ளே போனவொடனே என்னென்னா தட் இஸ் த பிளான்ட் டிஎன்ஏவாக அந்த ஆர்என்ஏ மாறிக்க போகுது. So this is how the plant virus life cycle exactly taking place in the any infected plants. And next slide you can see. So என்ன மாதிரியான ஒரு இன்ஃபெக்ஷன் பிளான்ட்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா you can remember the tobacco mosaic virus. What is exactly about tobacco mosaic virus? You know that தமிழ் நம்ம சொன்ன புகையிலை தேமல் நோய் நம்ம சொல்லுவோம். புகை வைரஸில் இன்ஃபெக்டான அந்த லீஃபில் அந்த இலையில் பார்த்தீங்கன்னா நிறைய டாட்ஸாக இருக்கும், நிறைய புள்ளியாக இருக்கும். ஸோ மெனி டாட்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி லீஃப். ஸோ அந்த லீஃபோட மேலே பிக்மெண்ட்ஸ் லைக் வெரி வெல் ஒரு குளோரோஃபில் மாலிகூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் பிக்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கணும். பட் இந்த வைரஸ் இன்ஃபெக்ட் பண்ண அந்த லீஃபில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் அந்த க்ரீன் பிக்மெண்ட்ஸே இருக்காது. அப்வியஸ்லி என்ன நடக்காது, குளோரோபிளாஸ்ட் செய்ய வேண்டிய ஃபோட்டோசிஸ் நடக்கிறதுக்கான சான்ஸும் ரொம்ப கம்மியாகிடுது. ஸோ இதுலேருந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோன்னா ஒரு சில இடங்களில் பிக்மெண்ட்ஸ் இல்லை, தட் மீன்ஸ் அந்த செல்ஸ் எல்லாம் வைரஸால் இன்ஃபெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா அங்கே மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வைரஸ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுலேருந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறீங்கன்னா ஸோ மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியும் இங்கே ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிக்கிறது அந்த பிளான்ட்டோட லீஃபில். இதெல்லாம் பேசிக் ஐடியா. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா என்னென்ன டிசீஸ் எப்படி காஸ் பண்ணுது, ஒவ்வொரு லீஃபுக்கும் ஒவ்வொரு பிளான்ட்டும் டிஃப்ரெண்ட் சிம்டம்ஸை காட்டப்போகுது. ஏன்னா எல்லா பிளான்ட்டுமே ஒரே அறிகுறி காட்டுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. சில லீஃப் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ளாக இருக்கும், லீஃப் கீழே கேர்ளாக இருக்கும், ஃபுல்லாக ஒரு சில லீஃப்லாம் பார்த்தா கம்ப்ளீட்டாகவே வில்ட்டாக இருக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் தட் ஃபிசியலாஜிக்கல் பிஹேவியர் ஆஃப் தி பிளான்ட் செல். நெக்ஸ்ட் லீஃபில் பாருங்கள்
அது நிறைய டாட்ஸாக இருக்கும். தட் இஸ் கால்ட் மொசைக் அப்பியரன்ஸ் கொடுக்குது. இந்த மொசைக் அப்பியரன்ஸ் இட் இஸ் கால்ட் as what infected part of the virus. And next, so I said tobacco mosaic virus. So இந்த வைரஸ் முதல்ல யார் ஐடென்டிஃபை பண்ணார் பார்த்தீங்கன்னா டிமிட்ரி யூனாஸ்கி. இந்த சயின்டிஸ்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். in எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபர்ஸ்ட் டைம் டிஎம்இ வைரஸை, அதாவது புகையிலை தாவரத்தை தாக்கக்கூடிய புகையிலை தேம்பல் நோயை தரக்கூடிய ஒரு வைரஸை கண்டுபிடிச்ச ஒரு அறிவியல் அறிஞர் யாருன்னா அதான் டிமிட்ரி யூனாஸ்கி. ஸோ சயின்டிஸ்ட் எடுத்தோம்னா இவர் தான் ஃபஸ்ட் இதை பற்றி சொன்னார். எப்படி இதை பற்றி இன்ஃபெக்ஷனை பற்றி அவர் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபெக்டர் ஒரு பிளான்ட் இருக்குன்னு நினச்சிங்க. அந்த பிளான்ட்டோட ஃப்ளூயிடை வந்து எடுத்துக்கிட்டார். அந்த ஃப்ளூயிடை வந்து அன்ஹெல்த்தி பிளான்ட்டில் ஒரு சின்ன ட்ராப்லெட் மாதிரி விடும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த ட்ராப்லெட்டில் இருக்க வைரஸ் பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தட் வில் பி மூவ்ஸ் இன்டு தட் பிளான்ட் செல். ஸோ இப்போ அந்த ஹெல்த்தி பிளான்ட் செல்லும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் ஆகுது. ஸோ வைரஸ் இன்ஃபெக்ட் ஹெல்த்தி பிளான்ட்ஸ் த்ரோ வெக்டார்ஸ் லைக் ஆப்பிட்ஸ் லெகுஸ். வெட்டுக்கிளி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிக்கள்லாம் என்ன செய்யுமா வைரஸ் பார்ட்டிகல்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஆனால் இதை நம்ம ப்ரூவ் பண்ணணுமா இல்லையா? எப்படி இந்த டிசீஸை காஸ் பண்ணும்போது அன்ஹெல்த்தி வைரஸால் இன்ஃபெக்ட் டொபாக்கோ வைரஸில் இருந்து அந்த ஃப்ளூயிடை எடுத்து அந்த ஃப்ளூயிட் மூலையும் நார்மல் ஹெல்த்தி பிளான்ட்டை இன்ஃபெக்ட் பண்ண வைக்கும் போது அதில் டிரான்ஸ்மிட் ஆகிறத கண்டுபிடிக்கிறாங்க. நார்மலாக இந்த டொபாக்கோ மொசைக் வைரஸில் பார்த்தீங்கன்னா அந்த அரேஞ்ச்மெண்ட்டு, அந்த வைரஸோட அரேஞ்ச்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் கிரேப் எப்படி இருக்கும்ல, அந்த ஃபுல்லாக பன்ச்சியாக அந்த மாதிரி கிரேப் அரேஞ்ச்மெண்ட்லேயே இருக்கும். ஸோ டொபாக்கோ மொசைக் வைரஸில் அந்த காயிலி ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்என்ஏ. These are called protomer and TME nucleocapsid, collectively called as what? Nucleoplasmid. Next, move on to bacteriophage. What is exactly bacteriophage? See, phage, that means any organism which infect other organism. Bacteriophage, a virus which infect another bacterial organism, it is called bacteriophage. ஜெனரலாக பேஜ்ன்றது ஒரு அனிமலை தான் இன்ஃபெக்ட் பண்ண நம்ம பார்த்துருக்கோம். பட் ஹியர் ஒரு பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணுறதுனால, பாக்டீரியாவுக்கு டிசீஸ் காஸ் பண்ணுறதுனால இந்த பேஜ் நமக்கு சொல்கிறோம் பாக்டீரியா பேஜ். ஸோ when the virus infect the bacteria and cause disease, and that virus is called bacteriophage virus. பாக்டீரியா தாக்கி அழிக்கக்கூடிய வைரஸ்க்கு பேர் bacteriophage virus. Clear? So it literally நம்ம என்ன மீன் பண்ணுறோன்னா ஈட்டர்ஸ் ஆஃப் பாக்டீரியா, அதாவது பாக்டீரியாவை உணவாக உட்கொள்ளக்கூடிய ஒரு உயிரி பாக்டீரியா பேஜ்னு அப்படி சொல்கிறோம். ஒரு பாக்டீரியா பேஜை பொறுத்த வரைக்கும் நார்மலாக நம்ம பார்க்குறோம்ல ரெட்ரோ வைரஸ் அந்த மாதிரி இல்லை, அதோட ஸ்ட்ரக்சர் இல்லை. பேஜுக்குனால ஒரு யூனிக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது ஹெட் இருக்கும், அண்ட் தென் காலர் ரீஜன், அண்ட் தென் டெயில் ரீஜன், அதாவது வால் பகுதி, தலைப்பகுதி, கழுத்து பகுதி நம்ம தமிழில் சொல்லுவோம். ஸோ அந்த தலைப்பகுதியில் என்ன இருக்குன்னா obviously it is what? DNA. We can say it's what? Nucleic acid or nucleic அமிலம். Clear? So ஒரு டிஎம்இ வைரஸாக இருக்கட்டும் இல்லை T4 பாக்டீரியா பேஜாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா அதை அதில் ப்ரோட்டீன் கோட் இருக்கான்றது, அதை சுற்றி ஷீத் இருக்கா, என்வலப் ஷீத் இருக்கான்றது, அண்ட் தென் வாட் டெய்ல் இருக்கா. பிகாஸ் டெய்ல் எதுக்காக இருக்குன்னா அட்டாச்மெண்ட். இப்போ அது அந்த வைரஸ் போய் அட்டாச் ஆகணுமா இல்லையா? ஸோ அட்டாச்மெண்ட்டுக்காக டெய்ல் ஹெல்ப் பண்ணுது. அந்த டெய்லுக்கு நம்ம கொடுக்குற பேர் தான் டெய்ல் ஃபைபர்ஸ். கிளியர்? வால் நார், அதாவது புரத நார் பகுதிகள். எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஃபுல்லாகவே ஒரு வைரஸ் எப்படி ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புரத நார் பகுதிகள் தான். சென்டரில் இருக்கிறது என்னென்னா இட் இஸ் வாட்? இட் இஸ் a nucleic acid, also called as what? RNA or DNA genetic material. Clear? And most of this page are abundant where? மண்ணில் இருக்கும், தென் சீவேஜ் வாட்டர், கழிவு நீரில் இருக்கும், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் மில்க். சி வாட் இஸ் தி லைஃப் சைக்கிள் ஆஃப் திஸ் பேஜ் வைரஸ்? நம்ம இப்போ பார்க்குற பேஜ் வைரஸ் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ 2 முறையில் இந்த வாழ்க்கை சுழற்சி நடக்கிற அந்த வைரஸ்க்கு ஒன்று பார்த்தீங்கன்னா சிதைவு அல்லது வீரியமுள்ள சுழற்சி, தட் இஸ் வாட் லைட்டிக் லைஃப் சைக்கிள். அனதர் ஒன் இஸ் வாட் உறக்க நிலை அல்லது வீரியமற்ற சுழற்சி, லைசோஜெனிக் cycle. So what are the 2 type of life cycle which takes place in the virus? One is lytic life cycle, another one is lysogenic life cycle.
சி நம்ம முதல்ல பார்க்க போகிறது சிதைவு சுழற்சி. சிதைவு சுழற்சி என்றால் என்ன? இதில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயக்ராம் பாருங்கள். புதிதாக தோன்றும் வைரஸ்கள் செல்லுக்குள்ளேயே பெருக்கமடைந்து ஓம்புயிர் பாக்டீரியா செல் வெடித்து வீரியங்கள் வெளியேற்றப்படுகின்றன. ஸோ என்ன அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு? புதுசாக இருக்க வைரஸ் எல்லாமே எங்கேயோ உருவாகுதா உங்களுக்கு? ஓம்புயிர், அதாவது பேராசைட், an organism which live in another organism. ஸோ இங்கே ஓம்புயிர் பாக்டீரியா செல் வெடித்து வீரியங்கள் வெளியேற்றப்படுகின்றன. அப்படி வெளியே வர வைரஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது சும்மா இருக்காது, போயிட்டு என்ன பண்ணுமா, பக்கத்தில் இருக்க ஹெல்த்தியாக இருக்க அந்த பிளான்ட் செல்லையும் இன்ஃபெக்ட் பண்ணும். ஸோ இது வரைக்கும் நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு வைரஸோடைய ஜெனட்டிக் மெட்டீரியல் தெரிஞ்சிருக்கணும், அது டிஎன்ஏவா ஆர்என்ஏவான்னு. அண்ட் தென் ஒரு டொபேக்கோ மொசைக் வைரஸ் ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சாரு? டிமிட்ரி ஒய்னர்ஸ்கி. அதுவும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். லைஃப் சைக்கிளை பற்றி பார்க்கும்போது என்ன ஞாபகத்தை வச்சுருக்கணும்? லைட்டி சுழற்சி அண்ட் தென் வாட் லைசோனிக் சுழற்சி. இது உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஹியர் சிதை சுழற்சி. இந்த டயக்ராம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும். உங்களுக்கு கொஸ்டின் என்ன மாதிரி கொஸ்டின் எக்ஸாமில் கேட்டாலும் யூ கேன் ஈஸிலி ஆன்சர் திட் கொஸ்டின். கிளியர்? தட்ஸ் இட். நவ் see this one. முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னேன், நான் ஒட்டணும்னு சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது? அட்டாச்மெண்ட், ஒட்டி கொள்ளுதல். எது ஒட்ட போகுது? அதாவது T4 பாக்டீரியா பேஜின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதோடைய வால் நார்கள் அந்த பகுதி மேலே ஒட்டிடுது. ஒட்டின உடனே உள்ள இருக்க ஃபர்ஸ்ட் ரெக்கக்னைசிங் ரிசப்டார்ஸை ரெக்கக்னைஸ் பண்ணோம் அந்த பிளான்ட் செல் வாலில். ஒன்ஸ் ரெக்கக்னைஸ் ஆகிடுச்சா, இப்போ பிளாஸ்மா மேலே பிஎஸ் பண்ணிக்கிட்டு உள்ள ஆர்என்ஏவை அனுப்புது. பாக்டீரியல் மரபணு உள்ளே இருக்குது. அட் த மீன் டைம் பேஜ் டிஎன்ஏ உள்ளே என்ட்ரி ஆகுது, வைரல் டிஎன்ஏ உள்ளே என்ட்ரி ஆகுது. அடுத்த ஸ்டேஜ் நம்ம என்ன சொல்கிறோம்? அட்டாச்மெண்ட்க்கு அடுத்து ஊடுருதல். தட் மீன்ஸ் வாட்? என்ட்ரி ஆஃப் டிஎன்ஏ. அண்ட் தென் தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேஜின் பாகங்கள் உற்பத்தி செய்யப்படுதல். பேஜின் எடுத்தோன்னு உற்பத்தி செய்ய போகிறதில்ல. இங்கே யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ. தட் இஸ் வாட்? பாக்டீரியா டிஎன்ஏ இருக்குது. அந்த பாக்டீரியா இன்கார்பரேட் பண்ணிக்கிறது. ஏன்னா உங்களுக்கு தெரியும் பாக்டீரியாவுக்கு என்ன கிடையாதா? நியூக்ளியர் மெம்ப்ரேன் கிடையாது. நம்ம பாக்டீரியா பொதுவாக என்ன சொல்ல மாட்டோம், பாக்டீரியா ஒரு நியூக்ளியஸ் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா அதுக்கு நியூக்ளியர் மெம்பரேன் கிடையாது. நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்தவும் முடியாது. அதுக்கு நம்ம என்ன வார்த்தையை பயன்படுத்தலாம்? நியூக்ளியாய்டு, ஜீனோபோர் ஆர் இன்சிபியன்ட் நியூக்ளியஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்கு நியூக்ளியர் மெம்பரேன் கிடையாது. சைட்டோபிளாசத்தில் ரேண்டமாக தான் இருக்கும், அது சர்க்குலராகவும் இருக்காது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், 2 டைப் ஆஃப் டிஎன்ஏ இருக்குது பாக்டீரியாவில். ஒரு டிஎன்ஏ ரொம்ப ஃபுல்லாக காயில்டாக இருக்கும், ஒரு என்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். பட் இன்னொரு பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா சர்க்குலராக இருக்கும். அதுக்கு நம்ம கொடுக்குற பேர் தான் பிளாஸ்மிட். கிளியராக? அந்த பிளாஸ்மிட் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? வெக்டாராக யூஸ் பண்ணுறோம். கிளியர்? ஸோ அதனால் யூ நெவர் கெட் கன்ஃபியூஸ். பிளாஸ்மிடோட ஒரு வைரல் டிஎன்ஏ இன்கார்பரேட் பண்ணாது. ஒரு பிளாஸ்மிடுக்கும் வைரல் டிஎன்ஏக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ வாட் யூ ஹேவ் டு ரிமெம்பர்? மெயின் டிஎன்ஏ, அது காயில்டு டிஎன்ஏவாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிஎன்ஏவோட இந்த வைரல் இன்கார்பரேட் பண்ண போது பண்ணிவிட்டு அது ரிப்ளிகேஷன் ப்ராசஸில் முடிஞ்ச உடனே இப்போ எல்லாம் ரெடி ஆக போகுது. ப்ரோட்டீன் கோட் ரெடி ஆகணும், அதுக்கான காலர் ரீஜன் அண்ட் தென் வாட் டெயில் ஃபைபர்ஸ் எல்லாமே ஒன்று இப்போ ரெடி ஆக போகுது. ஸோ பாக்டீரியா பேஜ் உற்பத்தி செய்யப்படுறது முடிஞ்சதுக்கு அடுத்த ஸ்டேஜில் தொகுப்பு முதிர்ச்சி. தட் இஸ் வாட்? மெச்சுரேஷன் ஸ்டேஜ். ஸோ யூ ஹாவ் டு ரிமெம்பர் வாட் 4 important stages which is very important to understand of this process. எடுத்த உடனே ஒரு வைரல் டிஎன்ஏ உள்ளே என்ட்ரி ஆக முடியாது. அட்டாச்மெண்ட் ஃபர்ஸ்ட். And then what? Penetration, also called as what? தமிழில் என்ன சொல்கிறோம்? ஊடுருவல். ஓகே. அண்ட் தொகுப்பும் முதிர்ச்சியும். ஸோ இந்த ஸ்டேஜில் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் தென் எல்லாம் அசம்பிள் ஆக போகுது. தொகுப்பும் முதிர்ச்சி சொல்லவும் மெச்சுரேஷனில் அசம்பிள் ஆகிடுச்சு. டயக்ராம் பாருங்கள், இந்த இடத்துல எல்லாமே அசம்பிள் ஆகிடுச்சு. நவ் இப்போ என்ன பண்ணணும்னா அடுத்து சேம் ஒரு சிக்னல் பாஸ் பண்ணுது. இப்போ வந்து செல் வால் வந்து டிகிரேட் ஆகிடுச்சு. அது ஒரு சின்ன பிளேஸில். நவ் திஸ் பேஜ் வெளியே வந்துடுச்சு. இப்போ போய் என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட் பக்கத்தில் இருக்க மற்ற ஹெல்த்தி செல், அதாவது நல்ல நிலையில் இருக்கிற மற்ற செல்களையுமே தாக்கிறதுக்கு ரெடி ஆயிடுது. யார்? இந்த வைரஸ், இந்த பாக்டீரியா பேஜ் வைரஸ். ஓகே. இது பேர் சிதைவு சுழற்சி. அப்படி இல்லைன்னா லைட்டிக் லைஃப் சைக்கிள். ரிமெம்பர் திஸ் ஒன், வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் சேம் லைக்வைஸ் இதே மாதிரி இன்னொரு ஸ்டெப் நடக்குது, உறக்க நிலை சுழற்சி நம்ம சொல்லுவோம். இந்த ஸ்டேஜில் எப்போ அதுக்கு ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் வருதோ அந்த ஸ்டேஜில் இது நடக்கும். See this lytic cycle: absorption, penetration, synthesis, assembly and maturation and final release. And this is what?
lysogenic cycle. So lysogenic is the same as it is, but failed conditions மட்டும்தான் இது நடக்கும். இந்த இடத்துல நான் சொன்ன பார்த்தீங்களா இன்கார்பரேட் பண்ணிக்கணும்னு சொல்கிறது ஹோஸ்ட் பாக்டீரியல் குரோமோசோமோட போய் உங்களுக்கு என்ன அதை இன்கார்பரேட் பண்ணி அது மூலிமா ப்ரோஃபேஜ் ஃபேவரட் கண்டிஷன்ஸ் எப்போ வருதோ அப்போ தான் என்ன செய்யுமா இட் வில் ப்ரொடியூஸ் இட்ஸ் வைரல் டிஎன்ஏ. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி லைட்டிக் அண்ட் லைசோஜெனிக்? அங்கே நார்மலாக ஒரு பாக்டீரியா பேஜ் வைரஸ் என்ன செய்யும், உள்ளே போயிட்டு அதுக்கான ரிப்ளிகேஷன் பண்ணிக்க முடியாது, ஹோஸ்ட் வச்சு ரிப்ளிகேஷன் பண்ணிக்குது, தென் வைரஸ் ப்ரொடியூஸ் பண்ணி வெளியே ரிலீஸ் ஆகிப்படுது, அது லைட்டிக். ஆனால் ஹோஸ்ட் டிஎன்ஏயோட சேர்ந்து இன்கார்பரேட் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு நியூ பேஜ்லேயே மாறுது, அது லைசோஜெனிக் லைஃப் சைக்கிள். ஸோ யூ ஹவ் டு நோ த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி வாட் இஸ் லைட்டிக் அண்ட் வாட் இஸ் லைசோஜெனிக். And more to what? Viriad. So what is exactly about viriad? See, இதுக்கு நம்ம பார்த்த விஷயங்களில் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். வைரஸை பொறுத்த வரைக்கும் ப்ரோட்டீன் கோட் இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பட் இதுக்கு இந்த வைரஸ்க்கு ப்ரோட்டீன் கோட்டே இல்லை. அதுக்கு ஒரு இட் டஸ் நாட் ஹாவ் இட்ஸ் ப்ரொடக்ஷன். ஜெனரலாக இருக்கணும்னு அது இல்லை. அப்போ என்ன இருக்கா, இட் ஹேஸ் ஓன்லி இட்ஸ் ஜெனட்டிக் மெட்டீரியல். ஜஸ்ட் இமேஜின் எப்படி இது நடக்கும். அதுக்கு ஒரு விஷயத்தும் இல்லை, பட் அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் கேன் ஏபிள் டு வாட் இன்ஃபெக்ட் தி அதர் பிளான்ஸ். ஸோ அட்டாச்மெண்ட்டுக்கு என்ன பண்ணும், இதெல்லாம் ஒரு யூனிக் கேரக்டராக போகும். கிளியர்? ஸோ வைரஸ் இஸ் சர்க்குலர் மாலிகுலர் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA, very important, single stranded RNA. Viriad is the single stranded RNA without a capsid and was discovered by T.O. Diner. அதுக்கு protein coat இல்லை, but it has small sheath. It doesn't have the capsid, but it has a small, very thin layer of the sheath. And first இதை யார் டிஸ்கவர் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா T.O. Diner. So remember this one, T.O. Diner தான் 1971 வைரியாய்ட்ஸ் ஒரு வைரஸ் இருக்குது, அதுதான் உருளைக்கிழங்கை தாக்கி அடிக்க நோயை ஏற்படுத்துதுன்னு கண்டுபிடிச்சாரு. பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டிசீஸ் அப்படின்னு ஒரு நோய், அதாவது பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸ் பிளான்ஸை காஸ் பண்ணுறது முதல்ல கண்டுபிடிச்சது யாருன்னா T.O. Diner தான். அவர் தான் சொன்னார் இந்த வைரஸ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA வைரஸ், அதுக்கு கேப்சிட் கிடையாதுன்னு சொன்னதும் அவர் தான். அண்ட் தென் மூவ் டு வாட், see this picture, you can see tubers showing disease symptoms. அங்கங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட்ஸாக இருக்குது, பிளாக் ஸ்பாட்ஸாக இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாமே என்னென்னா டியூமரி பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூமர் டிசீஸ். ஓகே, they are what small circular RNA which are similar to virions. That is what virusoids, but larger molecular இருக்கணும். என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா வைரியாய்ட்ஸுக்கும் வைரிசாய்ட்ஸுக்கும் அஃப்கோர்ஸ் ரெண்டுமே சர்க்குலர் RNA தான். இதில் லார்ஜ் மாலிகுலர்ஸ் RNA இருக்கும், வைரியாய்ட்ஸில் லோ மாலிகுலர் வெயிட். ஞாபகம் வச்சுக்கணும், வைரியாய்ட்ஸ் ஆர் தி லோ மாலிகுலர் வெயிட் ஆர்கானிசம்ஸ். கிளியர்? இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் வாட் இஸ் ப்ரியான்ஸ் எக்ஸாக்ட்லி? ஒரு ப்ரியான்ஸை பற்றி ஒரு விஷயம் என்ன நான் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ப்ரோட்டீன் கோட்டுக்குள்ள எதுவுமே இல்லை, ஒன்லி ப்ரோட்டீன். ஒரு ப்ரோட்டீன் டிசீஸ் காஸ் பண்ணுதுன்னா இட்ஸ் எ யூனிக். ஒரு ப்ரோட்டீன் ஒரு பிளான்ட்டையும் அனிமலையும் இன்ஃபெக்ட் பண்ணி டிசீசஸ் காஸ் பண்ணுது. ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும், ஹியூமன் பாடியில் ஹியூமனுடைய செல்ஸ், அதாவது நியூரான் செல்ஸ் எல்லாத்தையுமே டீஜெனரேட் பண்ண வைக்கணும். ஸோ டீஜெனரேஷன் ஆகும்போது என்ன பிரெயினில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், இட் ஹாஸ் வாட் சென்டர் நர்வஸ் சிஸ்டம். இந்த சென்டர் நர்வஸ் சிஸ்டம் தான் நமக்கு எல்லா ஒர்க்குமே பண்ண வைக்கிது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம பேசிகிட்ருக்கோம், இல்லை நம்மளை ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், இல்லை இன்டர்னலாக நம்மளோட ஆர்கன்ஸோடைய ஆக்டிவிட்டி, நம்ம காது கேட்குது, பேசுறது, சாப்பிட்றது, ஈவன் எவ்ரிதிங் கம்ப்ளீட்லி எதனால் நடக்குதுன்னா இம்பல்ஸ்னால தான். அந்த இம்பல்ஸ்னால் நம்ம வாக் பண்ணுறது எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்த ஹியூமன் பாடியில் அந்த இம்பல்ஸை ஜென்ரேட் பண்ணுற நியூரான்ஸையே அஃபெக்ட் பண்ணிடுமா இந்த ப்ரோட்டீன். ஸோ எப்படி பண்ணணும்னா டீஜெனரேஷன் ஆஃப் சென்டர் நர்வஸ் சிஸ்டம். சென்டர் நர்வஸ் சிஸ்டம்ன்றது என்னது, அது ஒரு பிரெயினோட ஒரு பார்ட். அதுதான் நமக்கு எல்லாத்தையும் ப்ராசஸிங் பண்ணி கொடுக்குது. நம்ம த்ரோட் பாடி ஃபுல்லாக இருக்கிறது யாருன்னா பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். நம்மளுடைய பிரெயினில் இருக்கிறது யார், சென்டர் நர்வஸ் சிஸ்டம். ஸோ அதை இன்ஃபெக்ட் பண்ணிட்டா நம்மளோட பாடியில் மற்ற ஆக்டிவிட்டி எல்லாமே பாதிக்கும். ஃபைனலி டு வாட், டெத். பேசிக்கலி ஒரு பாக்டீரியாவோ ஒரு வைரஸோ இல்லை அது புரோட்டோசோன்ஸ் எதை எடுத்துக்கிட்டாலுமே அதோட சர்வைவலுக்காக அதர் ஹோஸ்ட்டு தேடுது.
அதில் மல்டிப்ளிகேஷன் தான் அது வருது வரும்போது என்ன ஆகுதுன்னா அது ரிலீஸ் பண்ணுற கெமிக்கல் சப்ஸ்டன்ஸோ இல்லைனா அதோடைய மல்டிப்ளிகேஷன் என்ன பண்ணுது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அது ரிலீஸ் பண்ணுற டாக்ஸின் சப்ஸ்டன்ஸும் அண்ட் தென் வாட் அதோடைய மல்டிப்ளிகேஷன் நடக்கும் போது நம்மளுடைய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியை ஸ்டாப் பண்ணுது, நம்மளோட ஃபிசியோலஜிக்கல் பிஹேவியரை வந்து அஃபெக்ட் பண்ணுது. அதனால் நம்மளோட நார்மல் ப்ராசஸிங்கே டோட்டலாக கொலாப்ஸ் ஆகுது. நம்ம அதுக்கு கொடுக்குற பேர் தான் டிசீஸ். இதுதான் க்ளீனாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரியலாகவே எந்த ஒரு ஆர்கனிசமும் நமக்கு டிசீஸ் காஸ் பண்ணுறதுக்காக வரப்போகிறது கிடையாது. அது சர்வலுக்காக வரும்போது அது ரிலீஸ் பண்ணுறது தான் நமக்கு டேஞ்சரஸாக மாறுது. ஸோ லைக்வைஸ் ப்ரையான்ஸும் அப்படி தான். இட்ஸ் அ ப்ரோட்டீனிஷியஸ் இன்ஃபெக்ஷியஸ் பார்ட்டிகல்ஸ். ஸோ அந்த வேர்ட் தட் இஸ் இண்டிகேட்ஸ் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், அதில் புரதம் மட்டும்தான் டிசீஸ் காஸ் பண்ணது. யாருக்கு? அது மனிதனாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா தாவரமாக இருக்கட்டும். மனிதனுக்கு மட்டும் இந்த ப்ரையான்ஸ் இன்ஃபெக்ட் பண்ணல, கவ்வு கூட இந்த புரோட்டீன் புரத அமைப்பிலான அந்த வைரஸ் டிசீஸ் காஸ் பண்ணும். I think you understand what I said now till now, because if you understand this one you can easily answer if they ask any question. Prions, so proteinaceous virus particles disease cause பண்ணது நம்ம பார்த்தோம். Next, so என்ன மாதிரி disease cause பண்ணது பார்த்தீங்கன்னா நேம் வந்து CJD and then what BSE disease. This picture PRPC protein நம்ம சொல்கிறோம், அதான் கன்வெர்ட் ஆகுது. நார்மலாக ப்ரோட்டீன் வந்து PRPC ப்ரோட்டீன். இது வைரல் இன்ஃபெக்டட் ப்ரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா PRPC ப்ரையான் கன்ஃபர்மேஷன் பண்ணுறது. கிறிஸ்டவல், வாட் இஸ் த ஃபுல் நேம் ஆஃப் CJD? கிரிட்ஸ்ஃபெல்ட் ஜேக்கப் டிசீஸ், bovine spongiform encephalopathy disease. ஸோ காமனாக நம்ம கொடுக்குற பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா mad cow disease and what scrapie disease of sheep. ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஷீப்பை டிசீஸ் காஸ் பண்ணுது அண்ட் தென் வாட் ஹியூமன் ப்ரையான் டிசீஸ் காஸ் பண்ணுது. ஹியூமனை காஸ் பண்ண டிசீஸ்க்கு பேர் க்ரூசிஃபெல்ட் ஜேக்கப் டிசீஸ், தட் இஸ் CJD disease. தென் ஜெஸ்டிமேன் ஸ்ட்ராஸ்லர் ஷெல்கர் சிண்ட்ரோம், ஃபேட்டல் ஃபெமிலியல் இன்சோமினியா, குரு. ஸோ இதெல்லாம் நீங்கள் கிளியராக ஞாபகம் வச்சுக்கணும். எதுக்காகனா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ஹியூமன் ப்ரையான்ஸ் டிசீஸ் என்ன 3 டிசீஸ் என்னென்னு வைரஸ் காஸ் பண்ணுறது கண்டிப்பாக கேட்பாங்க. அது வாட் இஸ் வாட் CJD disease, ஜெஸ்டிமேன் ஸ்ட்ராஸ்லர் ஷின்கர் சிண்ட்ரோம், ஃபேட்டல் ஃபெமிலியல் இன்சோம்னியா அண்ட் குரு. இதெல்லாம் ஹியூமன் பாடியில் டிசீஸாக வர டிசீஸ். அண்ட் தென் அனிமல் ப்ரையான் டிசீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரேப்பி டிரான்ஸ்மிசிபிள் மிங்க் என்செஃபலோபதி, chronic wasting disease and bovine spongiform encephalopathy, that also called as mad cow disease. So இந்த எல்லா டிசீஸ் நேமும் கிளியராக ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் தென் வாட் வைரஸ் வந்து பார்த்தா ஹியூமன்ஸ்க்கு வந்து அஃப்கோர்ஸ் இட்ஸ் காஸ் தி டிசீஸ். யூ கேன் சி லைக் எ மொசைக் அப்பியரன்ஸ் வந்து ஹியூமனுடைய அந்த பாடியில் தெரியும், எஸ்பெஷலி இன் தி blisters like pustules present in the what back of the body. So we can say it's what like a symptoms of chicken pox. And virus என்னென்ன டிசீஸ்லாம் வந்து ஒரு பிளான்ட்டுக்கு காஸ் பண்ணுது பார்த்தீங்கன்னா புகையிலை தேமல் நோய், காலிஃப்ளவர் தேமல் நோய், கரும்பு தேம்பல் நோய், உருளைக்கிழங்கின் இலை சுருள் நோய், வாழையின் உச்சி கொத்து நோய், பப்பாளின் இலை சுருள் நோய், வெண்டையின் நரம்பு வெளியிடுதல் நோய். ஸோ இது எல்லாமே எதை வச்சு நம்ம அவங்க நேம் கொடுக்குறோன்னா பேஸ்ட் அப்பான் தட் சிம்டம்ஸ் தான். அது என்ன மாதிரி அறிகுறிகள் வெளியே தெரியுதோ அதை வச்சு தான். அதே மாதிரி விலங்கு நோய்களும் இருக்குது. கால்நடைகள் கோமாரி நோய், வெறி நாய்க்கடி, குதிரைகளின் மூளை தண்டுவிட நோய், அலர்ச்சி நோய். ஹியூமன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சளி, அந்த நீங்கள் ஹெப்படைட்டிஸ் பி, புற்றுநோய், சார்ஸ், இந்த மாதிரி டிசீஸ் எல்லாமே வைரஸ்னால காசு ஆகுது. யாருக்குன்னா ஹியூமன்ஸ்க்கு. இதில் என்ன நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்னா சிம்டம்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம டிசீஸ்க்கு எல்லாமே நேமிங் கொடுக்குறோம். ஸோ என்ன மாதிரி சிம்டம்ஸ்க்கு நான் வருது பிளான்ட்லனா லீஃப் ராலிங், அதாவது இலை சுருள், இலை வந்து கீழ்ப்பகுதியில் சுருண்டுக்கும், லீஃப் ராலிங் அண்ட் கர்லிங். மொசைக் ஃபார்மேஷன், மேலே லீஃப் மேலே தேம்பல் மாதிரி இருக்கும். நம்ம நேம் கொடுக்குறோம் வைரஸ்க்கும் பிளான்ட்ஸுக்கும், எதை டிபெண்ட் பண்ணி நேம் கொடுக்குறோன்னா அதோடைய சிம்டம்ஸ் அறிகுறிகளை வச்சு தான். இப்போ அனிமல்ஸ் தான் ஃப்ளூ லைக் சிம்டம்ஸ், காய்ச்சல் இருக்கும், ஹெடேக் தலைவலி வரும், பாடி ஃபுல்லாக பெயினாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம வைரஸோடைய சிம்டம்ஸ் சொல்கிறோம். இதை பேஸ் பண்ணி தான் இது வைரல் இன்ஃபெக்ஷனோ இல்லை பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக சொல்கிறோம். ஸோ டுடே நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வைரஸ்னால
பிளான்ட்டுக்கு வர டிசீஸ் என்ன, அனிமல்ஸ்க்கு வர டிசீஸ் என்ன, லைட்டிக் சைக்கிள்னால் என்ன, லைசோனிக் சைக்கிள்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தென் இதோட கண்ட்ரோல் எப்படி, வைரஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்றதை நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங் கிளியர்லி. தேங்க்யூ ஸோ மச்.